ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலீத். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் இன் 6. வீட்டில் வந்து 10 சப்பாத்தி சுட்டுட்டாங்க. அது குருமா வேணும்ல. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஒரு குருமா ரெசிபி கொண்டு வந்திருக்கோம். அதாவது வெஜிடபிள் குருமா. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது. இதுவரை யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சால்ட் உங்கள் டேஸ்ட்டு தக்கன நீங்கள் போட்டுக்காங்க. குவான்டிட்டி உங்கள் தக்கன அப்டேட் பண்ணிக்காங்க. இது நான் வந்து ஒரு 10 சப்பாத்தி கணக்கு பண்ணி குருமா வைக்க போகிறோம். ஒரு அப்ராக்சிமேட் 2 to 3% சாப்பிட்ற மாதிரி. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஒரு 100 ml குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஆயில் லைட்டாக சூடாகணுன்னு கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ, இப்படி ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக சூடாகணுன்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் மேஷ் ஆகிட்டு பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு. இது ரொம்ப ப்ரௌன் கலராக வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஃபயர் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு அரை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பட்டாணியும் கொஞ்சம் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை ஊற போட்டிருக்கேன். இது நைட்டே ஊற போட்டுட்டோம். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்னாடி ஊற போடுங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நான் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சவ், கேரட் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதுக்கான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது லைட்டாக வதங்கிட்டு இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கரண்டி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு அரை கரண்டி மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கரண்டி மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஸ்பைசஸ். ஸோ இது லைட்டாக வதக்கிட்டு அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். அடுத்தது வந்து பாருங்கள், ஒரு அரை முழி தேங்காய் திருவி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 20 பீஸ் கேஷ்யூ நட் மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் கட்டியாக கிரேவி வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க எப்போவுமே. அப்போ தான் சப்பாத்தியோட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இதில் லைட்டாக புதினா இலை, லைட்டாக மல்லி இலை போட்டுட்டு அப்படியே சால்ட் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். சரி, ஆயிலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி கிரேவி நல்லா சூப்பராக வந்துடும். நல்லா சூப்பராக மைல்டாக கொதிச்சுட்டு இருக்கு. ஆயிலும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு, இது கட்டியாக இருக்கிறனால ஆயில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாது. சரியா? ஒரு அளவு தான் ஸ்ப்ரெட் ஆகும்னு பாருங்கள். ஒரு அளவு லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஏன்னா கிரேவி வந்து கட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா? என்ன பாருங்கள், குருமா வந்து கட்டியாக இருந்தால் தான் சப்பாத்தியோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல மணமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அருமையான வெஜிடபிள் குருமா ரெடி. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், நல்லா சூப்பரான அருமையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிட்டு சப்பாத்தி மட்டும் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்ற வேண்டியதான். சப்பாத்தி வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பழைய வீடியோ இருக்கும், கொஞ்சம் சுமுறாக இருக்கும். ஆனால் சப்பாத்தி அந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதை வர ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.